ஓம் 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 சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் வந்தே குருபரம்பராம் சமஸ்தஜன கல்யாணே நிரதம் கருணாமயம் நமாமி சின்மயம் தேவம் சத்குரும் பிரம்ம வித்வரம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். ஹரி ஓம். போன வாரம் இந்த கீதையினுடைய 3வது அத்தியாயம் முதல் 2 ஸ்லோகங்கள். 2வது அத்தியாயத்தில் பகவான் சொன்ன விஷயங்களை எல்லாம் கேட்ட பிறகு அர்ஜுனனுடைய மனதில் சில சந்தேகங்கள், சில குழப்பங்கள் எழுகின்றது. அதை கேள்வியாக பகவானிடத்தில் கேட்கின்றான். இதே கேள்வியை மீண்டும் 5வது அத்தியாயத்திலும் அர்ஜுனன் திரும்பவும் கேட்பான். சில நேரங்களில் மீண்டும் மீண்டும் கேட்பது என்பது சந்தேகங்களை நிவர்த்தி கொள்வதற்காக மட்டும் கிடையாது. ஒரே கேள்வியை குருவினிடத்தில் வெவ்வேறு முறை கேட்கும் பொழுது வெவ்வேறு விதமான பதில்களை கூட, வழிகளை கூட குருவரிடத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு அர்ஜுனன் கேட்கின்றான். ஸோ இன்ஃபேக்ட் சந்தேகம்னு வந்தால் கேட்கணும். நமக்கு சந்தேகம் வரலன்னா பரவாயில்ல. ஸோ அர்ஜுனா இஸ் ஆஸ்கிங். ஸோ தி லார்ட் இஸ் ஆல்சோ ஆல்வேஸ் அவைலபிள். தி மாஸ்டர் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் ஒன்லி இஃப் ஹி ஆஸ்க். அப்படி கேட்டால் சொல்றதற்கு குரு எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம். அர்ஜுனனுடைய சந்தேகம் என்ன? கர்மத்தை காட்டிலும் ஞானமானது சிறந்ததாக இருந்தால் என்ன இந்த கோரமான கர்மத்தை எதற்காக செய்ய தூண்டுகின்றாய்? அர்ஜுனன் யுத்த கர்மத்தை கோரமான கர்மம் என்று நினைக்கின்றான்னு பார்த்தோம். ஸோ வாட் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் கோர கர்மம் என்றால் என்ன? ஒரு கர்மத்தை எதனால் கோரம் என்று சொல்கின்றோம் என்பதற்கு பல்வேறு விளக்கங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். அடுத்ததாக வியாமிஷ்டேனேவ வாக்கியேன புத்தி மோகய சீவ ததேக்கம் வத நிశ్చిత్య அப்படின்னு சொல்றான். ஸோ வியாமிஷ்டேனேவ அப்படின்னா குழப்பத்தை கொடுப்பது போன்ற, அல்லது புத்தியை மோகமடைவது செய்வது போன்று. பகவான் உன்னுடைய வார்த்தைகள் குழப்பத்தை ஏற்படுத்துவது போலவும் புத்தியில் மோகத்தை ஏற்படுத்துவது போலவும் இருக்கின்றது அப்படின்னு சொல்றார். குழப்பத்தை ஏற்படுத்துவது போல, மோகத்தை கொடுப்பது போலலாம் இல்லை. அர்ஜுனனுக்கு உண்மையிலேயே ஒரு குழப்பம், அர்ஜுனனுக்கு ஒரு மோகமானது இருக்கின்றது. அப்படி அதற்கு என்ன காரணம்? See, sometime the teachings are very clear. I told you, it is so simple, straight, very clear, no ambiguity from the part of the teacher. Yet the receiving instrument doesn't receive it properly. ஆனால் சீடர்களுக்கு அல்லது சாதகர்களுக்கு குழப்பம் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, our mind is preoccupied with so many notions, so many ideas. It is not empty. If the knowledge is full, complete,
then there is no problem. If there is a clarity of mind, there is no problem. Or if the mind is totally empty, if you don't know anything, அப்பவும் ப்ராப்ளம் கிடையாது. But we have unnecessarily heard so many things from so many people. We have not heard it with intent. We have just போற போக்குல நிறைய விஷயங்கள்ல காதுல வாங்கியிருக்கிறோம். அது இந்த உலக விஷயங்கள் மாதிரியே சில நேரம் ஆன்மீக விஷயங்களும் காதில் விழுந்தால் அது எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்ட போதிலும் ஒரு குழப்பம்ங்கிறது ஏற்படும். It means we have preconceived notions, ideas about so many things. அதனால ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள் புதிதாக ஒன்றை கேட்கும் பொழுது ஏற்கனவே மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களும் புதிதாக கேட்கக்கூடிய விஷயங்களுக்கும் ஒரு முரண்பாடு என்பது பொதுவாக ஏற்படும். ஸோ அந்த முரண்பாடுகளில் இருந்து விடுபட வேண்டியது என்பது ஒரு சாதகனுடைய தலையாய கடமை. இல்லைன்னா the clarity will not be there. எவ்வளவு உபதேசம் தெளிவாக சொல்லப்பட்ட பொழுதிலும் கூட கேட்பவர்களுக்கு ஒரு தெளிவு என்பது பிறக்காது. அப்படி. So this is what happened to Arjuna also. But thanks to Arjuna, அர்ஜுனனுக்கு இந்த குழப்பம் வரலைன்னா, அர்ஜுனன் இந்த கேள்விகளை பகவானிடத்தில் கேட்கலைன்னா நமக்கு இப்படி ஒரு தெளிவான ஒரு பதில் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இப்போ அர்ஜுனனுடைய கேள்வி கர்மம் ஞானம் இரண்டும் வேறா அப்படின்னா, புறமாக பார்க்கும் பொழுது இரண்டும் வேறு வேறாக தெரிந்தாலும் கூட they are not absolutely different. They are not opposite to each other. அது ஒன்றுக்கொன்று முற்றிலும் வேறானது கிடையாது, முற்றிலும் முரணானது கிடையாது. அதாவது பகவான் இந்த இரண்டு பாதைகளும், இந்த கர்மயோகமும் ஞான யோகமும் சிருஷ்டி காலத்திலிருந்து இருக்கின்றதுன்னு சொல்றாரு. When God created this world, when jivas came into this existence, so right from those days, இது ஏதோ புதிதாக சொல்லப்பட்ட விஷயங்கள் எதுவுமே இல்லை. இது ஜீவனுக்கு எல்லா காலங்களிலும் இந்த உபதேசங்கள் என்பது எப்பொழுதும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ யாருக்கு எந்த உபதேசம், எப்படிப்பட்ட மனோபாவம் மனோநிலை உடையவர்கள் எந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று அழகாக வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. லார்ட் ஷோஸ் த டிஃபரன்ஸ், அந்த வித்தியாசத்தை அழகாக மூன்றாவது பாடலில் அர்ஜுனனுக்கு சொல்கின்றார். பார். லோகே ஸ்மின் dvi-vidhā niṣhṭhā purā proktā mayānagha jñāna-yogena sāṅkhyānāṁ karma-yogena yoginām. Asmin loke, in this world, இந்த உலகத்தில் dvi-vidhā niṣhṭhā, நிஷ்டான கதி ஆர் தி பாத், இல்லைன்னா ஒரு பாதை, இல்லை சாதனை, மார்க்கம், இதெல்லாம் நிஷ்டை தான். dvi-vidhā, dvi-vidhā மீன்ஸ் த்வி பிரகாரம். ஸோ இரண்டு விதமான மார்க்கம், இரண்டு விதமான லட்சியங்கள். லட்சியம் சொல்ல முடியாது, லட்சியம் ஒன்றுதான். இந்த லட்சியத்தை அடைவதற்கான இரண்டு விதமான பாதைகள், மார்க்கங்கள் இருக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. எப்பொழுது இருந்து இருக்கின்றது அப்படின்னா, புரா புரோக்தா mayānagha. புரா மீன்ஸ் ஆதி காலத்திலிருந்து, சிருஷ்டி காலத்திலிருந்து அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா பாஷ்யங்கள்ல சொல்லும் பொழுது அப்படிதான் ஆச்சாரியார் சொல்வார். இல்லைன்னா புரா புரோக்தான்னு போன அத்தியாயத்தில் சொன்னேன்னு சொல்லலாம். ஸோ பகவான் போன அத்தியாயத்திலையும் புரா புரோக்தா, இதே தான் அவர். நீ வேணா அர்ஜுனா சரியாக கேட்காமல் இருந்திருக்கலாம். தேங்க் காட் சொன்னவருக்கு என்ன சொன்னோன்னு மறக்காது. கேட்பவர்களுக்கு வேணா என்ன கேட்டோங்கிறது மறந்துடுமே தவிர,
The one who teaches, he always remembers because they teach from their heart. Generally, people don't listen by heart. So that is the problem between the teacher and the listener. So purā proktā, ஆரம்ப காலங்களில் இருந்து இந்த மார்க்கங்கள் நல்ல கவனமாக கேளுங்கள். இந்த மார்க்கங்கள், இந்த 2 மார்க்கங்களும் படைப்பினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து ஜீவாத்மாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. Then we should ask a question, why these paths are given for jivas? இந்த 2 மார்க்கங்களும் ஜீவாத்மாக்களுக்கு எதற்காக கொடுக்கப்பட வேண்டும்? But we are not even aware about it. எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இந்த 2 மார்க்கங்கள் இறைவனாகி என்னால் சொல்லப்பட்டது. மயானா ஆச்சாரியர் எழுதும்பொழுது ஈஸ்வரன் எழுதுவார். ஈஸ்வரனாகிய பகவானால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இந்த 2 மார்க்கங்களும் எதனால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது? ஆர் தே அப்சல்யூட்லி ஸ்பிரிச்சுவல்? இந்த 2 மார்க்கங்களும் முழுமையாக ஆன்மீக மார்க்கங்கள் தானா? ஆர் தே மென்ட் ஒன்லி ஃபார் ரெனன்சியேட்ஸ்? இந்த உலகத்தை முழுமையாக துறந்தவர்களுக்கு மட்டும்தானா? அப்படின்னா 2 மார்க்கம் வேண்டாமே அப்படின்னு. முழுமையாக உலகத்தை துறந்தவர்களுக்கு மட்டும்தான் பகவான் ஏன் 2 சொல்லணும் அப்படி? If it is only for the absolute renunciates, Lord would have given only one path. That itself clearly indicates, so the path given in the Vedas. So வேதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது எல்லாமே நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு, for day to day life also. All these teachings are meant, for our own life, practical life. One is called absolute good. One is for relative prosperity. So relative prosperity. Then there is absolute good. ஆச்சாரியரே எழுதியிருக்கிறார், அபியுதய நிஸ்ரேயச பிராப்தி சாதனம் வேதார்த்த சம்பிரதாயம் ஆவிஷ்குர்வதா. ஆவிஷ்குர்வதா இஸ் இட் இஸ் ரிவீல்டு பை மீ. எதற்காக? ஒன்று என்ன? அபியுதய. அபியுதயம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆல் அரவுண்ட் ப்ராஸ்பரிட்டி, ரிலேட்டிவ் ப்ராஸ்பரிட்டி, ரிலேட்டிவ் ஹாப்பினஸ். இப்போ நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறது விரும்புறீங்களா இல்லையா அப்படின்னு ஞானத்தையெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருப்போம். ஸோ ஈவன் டே டு டே லைஃப் we want some kind of not some kind of happiness, we want to remain happy அப்படின்னு. எல்லாருக்கும் சந்தோஷம் வேண்டும். அப்ப இந்த டீச்சிங்ஸ் எல்லாம் படிக்கணும்னு சொல்றாரு. ஆனா முதல்ல நமக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா முதல்ல கட் பண்றது பகவத்கீதை கிளாஸ் தான். அப்படி எனக்கு இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு 200 பேர் இருந்திருப்பாங்க. அப்புறம் பார்த்தா எனக்கு மெசேஜ் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக எங்களால் அட்டன் பண்ண முடியல, எங்களால் அட்டன் பண்ண முடியல, எங்களால் அட்டன் பண்ண முடியலன்னு பீப்புள் கிவ் சோ மெனி ரீசன்ஸ். பட் திஸ் இஸ் ஒன்லி வீக்லி ஒன்ஸ். 1 மணி நேரம் தான். Not necessarily that they should attend only this class. If they read somewhere from through somebody, if they read Bhagavad Gita, that is well and good. Not necessarily they should listen only to me. But they say, Swami, suddenly there is a problem. ஒரு பிரச்சனை வந்தது, அதனால இனிமே எங்களால பகவத்கீதை கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. Now I am asking one question. Due to the family problems, are we not eating? அதுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்ததுங்கிறதுக்காக முழுசா சாப்பிட்றதை நிறுத்திட்டோமா? ஆர் வி ஸ்டார்விங்? அட்லீஸ்ட் 3 வேளை சாப்பிட மனசு இல்லைன்னாலும் உங்களுடைய சரீர யாத்திரைக்கு டு கீப் தி பாடி அலைவ் யூ ஷுட் அட்லீஸ்ட் ஈட் 1 டைம். அதுக்காக தூங்குறதை விட்டுட்டோமா? எவ்வளவு பிரச்சனைகள் வீட்டில் இருந்தாலும், whether it may be related to health, it may be related to mind, or related to preoccupation of some other activities. Have we stopped any other activity? வேற எதையாவது நம்ம நிறுத்தி இருக்கிறோமா? ஆக்சுவலி பகவான் என்ன சொல்ற, அதெல்லாம் கூட நிறுத்திடலாம். கீதை படிக்கிறத நிறுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. ஒன் ஷுட் நாட் ஸ்டாப். இல்லையா குருதேவெல்லாம் கடைசி வரைக்கும் இந்த கீதை சொல்லணும்.
அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நமக்கே அந்த கீதை மேல என்ன போயிடுறதுன்னா, இதெல்லாம் படிச்சாலும் கூட பிரச்சனைகள் எல்லாம் தீர்றது கிடையாது அப்படின்னு. அவ்வளவு சீக்கிரம் தீராது. ஏன்னா பிரச்சனைகள் எல்லாம் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கல, நேத்து ஆரம்பிக்கல, இதுல எப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். பட் சர்டன்லி ஆல் வில் கம் டு an end. There is a solution, but there is a lack of patience. முதல்ல ஞானத்திற்கு என்ன வேண்டும்? There is enormous patience. You need enormous faith. இந்த ரெண்டு இருந்தா things will happen. They are not miracles. Things will happen naturally. No miracle will happen. ஆனா சாதாரணமாக என்ன நடக்கும்? ரொம்ப பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நாம இருந்தோம்னா அந்த பொறுமையும் நம்பிக்கையும் இட் கிவ்ஸ் a stability. அந்த பொறுமை நம்பிக்கை மனதிற்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா ஒரு நிதானத்தை கொடுக்கும். Then the knowledge that we receive, it will really sink up. அப்பதான் அந்த ஞானம், நம்ம கேட்கக்கூடிய அந்த ஞானம் என்ன ஆகும் அப்படின்னா அது உள்ள போகும். Then we will start accepting everything as it is. Sometimes a true seeker doesn't look for any solution also for the problems. பெரிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வுகளை தேடித்தான் ஆக வேண்டும்னு பிடிவாதமாக இருக்கிறது கூட இல்லை. அப்படி he looks at all the problems. He has problems. அவர் எல்லா பிரச்சனைகளையும் பார்த்து கொண்டே இருக்கின்றார். பட் ஞானத்தை ஸ்வீகரித்து கொண்டே இருக்கின்றார். ஓவர் தி பீரியட் ஆஃப் த டைம் you need not handle the problem. The knowledge that you gain from the teacher, that knowledge will take care of the problem. But then we are always interfering. The I, the sense of ego, the sense of individuality decides, now let me listen to Bhagavad Gita, let me not listen to Bhagavad Gita. Then where is the question of faith? Then where is the question of patience? Then where is stability? Then in this path of spirituality, leave alone spirituality, in our day-to-day life, where we are heading up. So எதை நோக்கி போய் கொண்டிருக்கின்றோம்? பகவான் சொல்லும் பொழுது, அதனால்தான் இந்த ஸ்லோகங்களை எல்லாம் ரொம்ப சாதாரணமாக பார்க்க கூடாது. loke smin dvi-vidhā niṣhṭhā purā proktā. அப்ப எதற்காக சொல்லப்பட்டது, யாருக்காக சொல்லப்பட்டதுன்னா, they are not for absolute renunciates, even for the family people. So these teachings, இந்த பகவத்கீதை நமக்கு அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு கூட இந்த ஞானம் என்ன இருக்கும்? தீர்வு இருக்கும். நாம் எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வினை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இந்த ஞானம் என்ன பண்ணும்? இந்த ஞானம் இந்த தீர்வுகளை அது கண்டுபிடிக்க முடியும். அதனால ஹே mayānagha. இன்னும் அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுதே எப்படி அட்ரஸ் பண்றாரு பாருங்க. தி வேர்ட் ஹியர் இஸ் anagha. Anagha means sinless one. எந்த பாபமும் இல்லாதவன், குற்றமற்றவன் சொல்றார். அர்ஜுனா, உன்னிடத்தில் எந்த ஒரு பாபமும் இல்லை, நீ குற்றமற்றவன். அப்படி when the word anagha is used, நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி in fact a person who is anagha need not prepare his mind also. அவருக்கு கர்மயோகங்கிறது தேவையே இல்லை. அப்படி if one is already sinless, if one is already எந்த தோஷமும் இல்லைன்னா அவர் நேர எந்த மார்க்கத்திற்கு போகலாம்? நேராவே ஞான மார்க்கத்திற்கு போகலாம். இப்ப அர்ஜுனனை பகவான் நீ இந்த யுத்தம் பண்ணு, கர்மயோகம் பண்ணுங்கிறதுக்கு, ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் தட் தெர் இஸ் இம்பியூரிட்டி இன் அர்ஜுனாங்கிறதுக்காக கிடையாது. இப்போ பகவான் ஆல்சோ இஸ் டூயிங் திஸ் கர்மா. பகவான் இந்த கர்மங்களை எல்லாம் பண்றாரு. இப்போ பகவான் கர்மயோகம் பண்றது, அவர்கிட்ட இம்பியூரிட்டி இருக்கு, அந்த இம்பியூரிட்டி எல்லாம் போகணும். His Lord is doing all this karma for purification of the mind. Now, if the saints, sages, great people, if they do karma, they are not doing for purification of the mind. They are showing the path for others. Now, when Lord is urging Arjuna to perform karma, karmaṇyeva adhikāraha mā palesha kadāchana அப்படினு சொல்றது, Lord is not preparing Arjuna's mind. Suppose if Lord is preparing Arjuna's mind, hey Saumyan சொல்லிருக்கலாம்.
So, but when he addresses Hey Anaga, பின்னாடி சொல்றாரு நீ தெய்வீக சம்பத்திகளோட நீ பிறந்திருக்கிறேன்னு சொல்றாரு அப்படி. So I'm just taking a small hint. So when somebody does all these actions, not necessarily actions need to be performed, only purification of the mind மட்டும் இல்லை. Even those who are those minds which are already purified, those who have gained knowledge, அவர்களும் கூட என்ன பண்ணலாம்? in order to lead, அதான் யத்யதா சரதி சிரேஷ்டகங்கிறது பின்னாடி சொல்ல போறாரு. பட் இன்னொன்னு என்ன விஷயம் அப்படின்னா, ஃபார் பியூரிஃபிகேஷன் ஆஃப் தி மைண்ட் கர்மா இஸ் எசென்ஷியல். மனதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றால் கர்மயோகம் என்பது தவிர்க்க முடியாதது. ஆனால் மனம் தூய்மை அடைந்தவர்களுக்கு கர்மயோகம் என்பது அவர்களுக்கு அது அவசியமாக இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் பிறருக்காக செய்கின்றார்கள். லார்ட் அட்ரஸஸ் அனகான்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? இட் இஸ் நாட் ஃபார் யூ, இட் இஸ் நாட் ஃபார் மீ அப்படி. அதனால தான் உதாரணங்களை எல்லாம் கொடுக்கும்போது ஜனகாதேக உதாரணங்களை எல்லாம் கொடுக்க போறார். ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாம் கீதையை வந்து ரிலேட் பண்ணி பார்த்தோன்னா இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படி. அதாவது ஹே mayānagha, that clearly shows Arjuna is not an ordinary person. So all his doubts, if you see, all his confusions, his misery, his worry, they are only situational. அந்த சூழ்நிலையில் அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டதே தவிர நாட் நெசசரிலி இட் இஸ் பார்ன் அவுட் ஆஃப் டீப் இக்னோரன்ஸ் இல்லை. அப்படி அது ஒரு அறியாமையில கிடையாது. நீங்க அப்படி பார்த்தா கிருஷ்ணரே அழறார் பகவத்கீதையில. நீங்க மகாபாரதம் படிச்சீங்கன்னா நாரதர்கிட்ட போய் என்னுடைய குலமே நான் சொல்றதை கேட்கறது இல்லை, என்னுடைய புத்திரர்கள் யாரும் நான் சொல்றதை கேட்கறது இல்லை, இது என்ன வாழ்க்கை, இது ஏன் பிறந்திருக்கணும்னு the Lord himself expresses all his inability to Narada in Mahabharata. அப்போ பகவான் அவதாரம் இல்லையான்னு கேட்டேன். When there is a situation, the situation normally gives rise to some kind of confusions, gives rise to some kind of worry. அதனால எல்லா கவலைகளும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆதாரம் அஜ்ஞானமாகத்தான் இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் கூட இல்லை. நம்ம வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப பிராட் பிக்சரா நீங்க ரொம்ப விலாசமா பார்க்க தான் உங்களுக்கு உண்மையான புரிதல்ங்கிறது நமக்கு கிடைக்கும். அதர்வைஸ் இஃப் யூ see only textual, ஏதோ loke smin dvi-vidhā niṣhṭhā purā proktā mayānagha jñāna-yogena sāṅkhyānāṁ karma-yogena yoginām, there is no takeaway from these teachings. But in general, keeping Arjuna as as the example, அர்ஜுனனை வந்து ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு for the unprepared mind, those minds are not yet purified, யாருடைய மனம் இன்னும் தூய்மை அடையலையோ அவர்களுக்கெல்லாம் பகவான் வந்து கர்மயோகம்ங்கிறது இன்றியமையாதது. அதனால வாழ்க்கையில எல்லாருமே, இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் கூட கர்மங்களை எப்படி செய்ய வேண்டும், யோகமாக செய்ய வேண்டும்ங்கிறது பகவான் தெளிவாக சொல்கின்றார். இப்ப எடுத்த உடனே பகவான் ரெண்டு மார்க்கத்தை சொல்லும் பொழுது, அப்கோர்ஸ் இஸ் இன்ஸ்பயர்ட் பை ஞானம், உங்களுக்கு தெரியும், அதான் சிதப்பறிங்க. அதனால எடுத்த உடனே ஞான-யோகேன சாங்கியானாம். ஸோ ஃபர்ஸ்ட் கர்ம-யோகேன கர்மிணாம், அப்புறம் ஞான-யோகேன சாங்கியானாம்னு சொல்லல. ஸோ இ புட்ஸ் தட் ப்ரையாரிட்டி, ஸ்லோகத்திலே ப்ரையாரிட்டி வந்து ஞான-யோகேன சாங்கியானாம். சாங்கியர்களுக்கு ஞான யோகம். இப்ப யார் இந்த சாங்கியர்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு தத்துவங்களை எல்லாம் படித்தவர்களா, ஏதோ சாங்கிய பிலாசபியில டாக்டர் பட்டம் வாங்கினவர்களுக்கு தான் ஞான யோகமா? கிடையாது. ஹூ ஆர் தீஸ் சாங்கியாஸ் அப்படின்னா, தே ஆர் அப்சல்யூட்லி dispassionate people. There is no trace of any worldly attachment in them. You understand the power of this word? These people are absolutely dispassionate. அப்படின்னா என்ன அர்த்தம்? வைராக்கியம் அவர்களிடத்துல போய் பிச்சை எடுக்கணும். அவர்கள் வந்து வைராகிகள்னா சொல்ல முடியாது. வைராக்கியமே அவர்களிடத்துல போய் என்ன பண்ணணும்னா, என்ன, இட் இஸ் டு just beg up. வைராக்கியம் பிச்சை எடுக்கணும். They are not ordinary people.
யூ cannot evaluate them by looking at them. நீங்க அவர்களுடைய குணாதிசயங்களை எல்லாம் அவர்களை பார்ப்பதால அவங்களோட பழகுவதெல்லாம் கூட தெரியாது. It is a totally a different dimension of the self. அது ஆத்மாவினுடைய முற்றிலும் வேறொரு பரிமாணம். அது அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது. அவங்களுக்கு என்ன, there is no trace of any worldliness, ஒண்ணுமே இல்லை. Then you may ask why they exist அப்படின்னு. Why are they existing அப்படின்னு? Only for the sake of us. Lord kept them so that at least some of us will benefit through them. ஆனால் இந்த சாங்கிய வேர்டுக்கு சங்க்யா இதி ஞானம், அந்த ஞானத்தால பரமாத்மாவை அடையறதான் சாங்கியம்ங்கிறதெல்லாம் நான் சொன்னேன். டெரிவேஷன்லாம் வேற அப்படி. பட் உண்மையிலேயே பார்த்தேன்னா யார் ஒருத்தருக்கு ஆத்ம தத்துவத்தை தவிர வேறு எந்த ஒரு விஷயத்திலும் நாட்டமே இல்லையோ அவர்களுக்கு பெயர் சாங்கியர்கள். அப்படி அவர்கள் என்ன நேரடியாக என்ன பண்ணலாம், விசார மார்க்கத்திற்கு ஞான மார்க்கத்திற்கு போகலாம். ஸோ இட் இஸ் கால்டு விஹங்க மார்க்கம்னு சொல்றோம். விஹங்க மார்க்கம்னா தி பாத் ஆஃப் தி பேர்ட். அப்படி இது பறவைகள் பறக்கிற மாதிரி. அப்படி ஆச்சாரியார் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அப்படி ஏன்னா அவருக்கு இதெல்லாம் இட் இஸ் வெரி க்ளோஸ் டு ஹிஸ் ஹார்ட். அப்படி கர்ம யோகினாங்கும்போது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆனா ஞான யோகிங்கும்போது ஞானம் ஏவ யோக ஞான யோக, கர்ம ஏவ யோக கர்ம யோக, கர்மதாரையா. ஆச்சாரியர் எழுதுறாரு, ஆத்ம அனாத்ம விவேக விஜ்ஞானவதாம். ஹூ ஆர் தீஸ் பீப்புள்? ஆத்மா அனாத்ம விவேக விஜ்ஞானவதாம். விஜ்ஞானவதாம்னா தி அப்சல்யூட் அண்டர்ஸ்டாண்டிங். யார் ஒருவருக்கு ஆத்மாவை குறித்து அனாத்மாவை குறித்து முழுமையான புரிதல், நல்ல ஒரு தீர்க்கமான ஒரு ஞானம் இருக்கின்றது. அப்படி இந்த ஞானம் எப்ப வந்தது அவர்களுக்கு? அவர்களுக்கு கொண்டு படிப்படியாக இந்த பிறவியில படிப்படியாக வரல. ஜென்மங்களில் செய்ததுனால அவங்களுக்கு பிறக்கும் பொழுது எப்படி பிறக்கிறார்கள் அப்படின்னா ஆத்மா அனாத்ம விஜ்ஞானவதாம்னா ரைட் ஃப்ரம் தேர் பர்த். ரொம்ப உதாரணங்கள்லாம் சொல்லணும். சுகபிரம்ம ரிஷி தான், நீங்க வியாசர், சுகபிரம்ம ரிஷி எல்லாம் அவங்க பிறக்கும் பொழுது எப்படி பிறக்கிறார்கள்? ஆத்மா அனாத்ம விவேக விஜ்ஞானவதாம். ஸோ அவங்களுக்கு என்ன, therefore they are not interested in worldly life. அப்படி naturally they don't have any desires for karma. Na karmaṇā na prajaya dhane. So they are not interested in karma. They are not interested in praja. They are not interested in dana. ஸோ கர்மத்திலேயோ பிரஜைகளிலேயோ தனத்திலேயோ அவங்களுக்கு என்ன கிடையாது, பெரிய ஒரு ஆர்வம் கிடையாது. ஸோ தே மே நாட் என்டர் இன் டு தி லைஃப் ஆஃப் கிரகஸ்தா ஆல்சோ. அதனால பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து என்ன பண்ணுவார்கள்? ஆச்சாரியர் எழுதியிருக்கிறார், பிரம்மச்சரிய ஆசிரமாத் ஏவ கிருத சந்நியாசனம். தே டேக் அ பிக் லீப். அதனால எல்லாம் பிரம்மச்சரியிலிருந்து சன்னியாசிகள் போற எல்லாம் சாங்கியர்கள்னு சொல்ல முடியாது. அப்படி அதுதான் பகவான் இஸ் வார்னிங். அப்படின்னு not everybody is qualified to take that kind of a big leap. It's a big leap. நேர பிரம்மச்சாரி ஆசிரமத்திலிருந்து என்ன பண்றார்கள் அப்படின்னா அவர்களுக்கு வேற எந்த இச்சைகளும் இல்லாததால் கிருத சந்நியாசனம். இல்லைன்னா படிப்படி என்ன பண்ணணும், பிப்பீலிகா மார்க்கம்னு சொல்வார். பிப்பீலிகா மார்க்கம்னா எறும்பு மாதிரி ஊர்ந்து போகணும். This is something called vihanga. So the path of the bird. There is nothing wrong. அப்படி ஒருத்தர் போனா ஃபிளைட்ல போயிட்டு போறாரு, அவர் தகுதிக்கு அவர் ஃபிளைட்ல போட்டோம். அப்படின்னு நாங்க பஸ்லயே போய்க்கிறோம், நாங்க நடந்தே போய்க்கிறோம். Now please understand, reaching the destination is more important, and according to one's own qualification one should reach. There is no comparison. If there is no desire, take to sannyas. ஈவன் ஆஃப்டர் கிரகஸ்தாசிரம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் கூட என்ன பண்ணலாம்? இப்ப கிரகஸ்தர் முடிஞ்சு அப்புறம் வானப்பிரஸ்தம் முடிஞ்சு திருப்பி எத்தனை பேர் சன்னியாசம் எடுக்கிறாங்க? அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க?
நம்ம திரும்ப திரும்ப இந்த வானப்பிரஸ்த மீட்டிங் நடத்திட்டே இருக்கிறோம் அப்படின்னு. என்னைக்கு சன்னியாச மீட்டிங் நடத்துறது அப்படின்னு. யூ கண்டக்ட் மீட்டிங், சன்னியாச மீட்டிங். வானப்பிரஸ்தத்துலேருந்து சன்னியாசம் போறவங்களுக்கு ஒரு மீட்டிங் நடத்துறோம்னு சொல்லுங்க அப்படின்னு. ப்ராபப்ளி பிரம்மச்சாரி மட்டும்தான் இருப்பார் அப்படின்னு. நோபடி வில் பி தேர் அப்படின்னு. ஈவன் வி டோன்ட், அங்க கூட என்ன இருக்குன்னா அப்படியே வானப்பிரஸ்தம் வரைக்கும் வந்துடுறோமே தவிர we are afraid of taking to சன்னியாசம். then we know it has a different responsibility. அதனால தான் ஆச்சாரியர் சொல்லும் பொழுது பிரம்மச்சரிய ஆசிரமா தேவ கிருத சந்நியாசானாம். இதெல்லாம் வந்து ஆச்சாரியருக்கு வந்து அந்த சந்நியாச ஆசிரமத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்றார். நாட் நெசசரிலி. The real dispassionate people can enter into grahastha ashrama also. If that is the design of the Lord, so many rishis born dispassionate people. Thereafter they have entered into grahastha ashrama because that is the Ishvara's design. இதெல்லாம் வந்து இங்க வந்து அந்த ஞானத்தினுடைய பெருமையை சொல்றதுக்காக இப்படி எல்லாம் எழுதியிருக்கிறார். அப்படி not to belittle the family life. அதுக்கு இல்லை. அப்புறம் வேதாந்த விஞ்ஞான சுனிஷ்சித அர்த்தானாம். யார் ஒருத்தர் வந்து இந்த வேதாந்த விஷயங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் நன்றாக நிச்சயம் செய்து கொண்டு பரமஹம்ச விராஜகானம், பரமஹம்ச பரிவிராஜக. they don't stay at one place. பரிவிராஜக. நீங்க அதுக்காக பரிவிராஜகரா நீங்க போகணும்னு அவசியம் இல்லை. பட் டோன்ட் கெட் அட்டாச்ட் டு பிளேஸ் வேர் யூ ஆர் ஸ்டேயிங். அப்படி அவ்வளவுதான். டோன்ட் கெட் அட்டாச்ட். ஒரு பிரம்மணி ஏவ அவஸ்திதானாம் நிஷ்டா. பட் தே ஆர் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் பிரம்மன். பிரம்மத்தில் மட்டுமே புத்தியுடையவர்கள். இவர்களை தான் என்ன சொல்றாரு? சாங்கியர்கள் அப்படின்னு. இப்ப இது எவ்வளவு பெரிய மார்க்கம் பார்த்தீங்களா? அதனாலதான் ஞான-யோகேன சாங்கியானாம்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த விசார மார்க்கம்ங்கிறது யாருக்கு அப்படின்னா பூரணமாக நம்ம உதாரணங்கள்லாம் பார்த்த ரமண மகரிஷி மாதிரி எல்லாம் நம்மளுடைய ஒரு ஓன் லைஃப் டைம் we have seen Ramana Maharishi, from here straight away we went Tiruvannamalai through everything and he sat. So we can imitate same thing, but we can't sit like Ramana Maharishi. அதனால பட் ஆர்டினரி பீப்புளுக்கு என்ன வேண்டும்? ரெண்டாவது என்ன சொல்ற? கர்ம-யோகேன யோகினாம். மற்றவர்களுக்கு என்ன? இன்னும் கொஞ்சம் இந்த உலக இச்சைகள் எல்லாம் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு என்ன? கொஞ்சம் கொஞ்சமாக கர்மயோகத்தின் மூலமாக அவர்கள் இந்த ஞானத்தை அடைய வேண்டும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன தேவை இந்த ஞானத்திற்கு? ஒன் இஸ் கால்ட் ரைட் கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். முதல்ல சரியா என்ன பண்ணணும்? ஸ்லோலி, ஸ்டடிலி, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், இஃப் யூ ரியலி ஆஸ்பயர் ஃபார் ட்ரூத், யூ ஷுட் ப்ரிப்பேர் இன்டெலிஜென்ட்லி. அப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் இஸ் ரிக்வயர்டு. பிஃபோர் தி கிளாஸ் ஆல்சோ ஐ ஹவ் டு ப்ரிப்பேர். நீங்க ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரீங்களான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. என்ன எல்லாம் காஃபி குடிச்சிட்டு வந்து உட்காந்துடலாம் அப்படின்னு. பட் தென் a right kind of preparation is always required. If you really preparing, you will see the change. உங்களுக்கு நீங்க கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி இந்த மார்க்கத்தில் நீங்க நடக்கிறீங்கன்னா the proof வந்து உங்களுக்குள்ளேயே ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். அப்படி a kind of a peace, happiness. அப்படி a mind gets a settled mind. அப்படி you will not have that kind of excitement, அந்த பரபரப்பு, அந்த பதட்டம், அந்த பயம், அந்த போட்டி, அந்த பொறாமையில everything will settle down. You will feel light. Do you feel that now? Sometimes we feel sleepy. We may not feel very light. But such a person is so relaxed. He feels light. A person who has prepared for his exams always feel light. அதே மாதிரி right preparation is required. Gita will prepare us. Prepare பண்ண போறார். Then ரெண்டாவது என்ன? What is more important? A right frame of mind. ரொம்ப முக்கியம். சாதனைகளுக்கு சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோம்லாம் நடக்க முடியாது. இது வந்து ஆக்சுவலி முள் மேல நடக்கிற மாதிரி தான். வாழ்க்கையே அப்படிதான். A right frame of mind. இந்த ரெண்டு என்ன தேவை? இந்த ரெண்டும் இதுதான் கர்மயோகத்தின் மூலமாக. அப்ப வித்தவுட் ப்ரிப்பேரிங் தி மைண்ட்,
மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணாம என்ன பண்ணக்கூடாது? ஒன் ஷுட் நாட் ரெனவுன்ஸ். எந்த ஒரு கர்மங்களையும் மனதை தயார்படுத்தி கொள்ளாமல், மனதை பக்குவப்படுத்தி கொள்ளாமல், எந்த ஒரு முடிவுகளையும் நாம் திடீர்னு என்ன பண்ணக்கூடாது? திடீர்னு எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அப்படி. ஸோ fascination will not do it. Sometimes many people, they get fascinated. அப்படி புரியுறதா உங்களுக்கு? அப்படின்னு யாரோ ஒருத்தர் செய்யறாங்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க செய்ய முடியாது. ஸோ ஸ்பிரிச்சுவல் பாத்துல டோன்ட் கெட் ஃபேசினேட்டட். இன்னும் வேர்ல்ட்லி லைஃப்ல கூட யூ கேனாட் கெட் ஃபேசினேட்டட் பை வாட் அதர் பீப்புள் டூ. அப்படி யூ ஆர் ஹார்மிங் யுவர் செல்ஃப். Inspiration is good. You can always derive inspiration from the life of others, but you cannot imitate others. So we should know the difference between the fascination. Sometimes the sannyasam ரொம்ப very fascination. அப்படின்னா உங்களுக்கு பெரிய மரியாதை கிடைக்கும், எல்லாரும் காலில் விழுவாங்க, எல்லாரும் சுவாமிஜி சுவாமிஜி சுவாமிஜிம்பாங்க அப்படின்னு. So it is a big ஒரு பெரிய fascination. அப்படி பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கும். அப்படி இதே பார்த்துட்டு அதுக்காக எடுத்துக்க முடியுமா சந்நியாசம் அப்படின்னு? am I qualified or not? எனக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையா? when I was called by Pujya Swamiji, Pujya Guruji, Tejomayanji, one day he called, now Brahmachari, are you ready for sannyas? னு கேட்டார். அப்படி now I asked Swamiji, see, I am ready or not, you should only tell me, Swamiji. If I am ready, you give sannyas. Then I went and asked Sadguru Shivananda Murji. Then he said, if you don't take sannyas, who will take? Either way, they motivated me, they inspired me. Sometimes it is good to take the advice of people who have walking in this path. The advice I sought from two people, they are from two different. One is Guruji is a sannyasi, Sadguru Shivananda Murti is a family man, but both of them knew the importance of a seeker's decision. So sometimes we should also get convinced. நமக்கு என்ன இருக்கணும்? அந்த conviction நமக்கு இருக்கணும். Fascination இல்லை. You don't get fascinated. You should see your own conviction. Sometimes people renounce everything. Himalayas கேட்டோன்னு அவங்களுக்கு என்ன பெருசா அங்க போன உடனே ஞானம் வந்துடும். People think அப்படியே ஹிமாலயாஸ் போன உடனே ஞானம் வந்துடும்னு நினைப்பார்கள். ஹிமாலயாஸ் போன உடனே ஞானம் வந்துடும்னு அப்புறம் அங்க போனவங்க எல்லாருக்கும் ஞானிகளே இருக்கு. எல்லாருக்கும் ஹிமாலயாஸ் பார்த்த உடனே அப்படி கேள்விப்பட்டிருக்கோம், அப்படியே ஹிமாலயாஸ் போயிட்டு உடனே இல்லை, அப்படிலாம் போனா வராது. அப்படி குருஜி தேஜோமயஞ்சி ரொம்ப வேடிக்கையா சொல்வாரு. somebody saw வியாச பகவான் sitting on a rock. ஒரு போட்டோ பார்த்துருக்காரு, ஒரு பெரிய படம் நீங்க இருக்கும். வேத வியாசர் வந்து அப்படியே பாறையில் உட்கார்ந்து அப்படியே தியானம் பண்ற மாதிரி. ஸோ ஹிமாலயாஸ்ல நீங்க போனீங்கன்னா அந்த இடம் கூட மானான்னு ஒரு கிராமம் பத்ரிநாத் பக்கத்துல இருக்கு. அப்படின்னு குகைக்குள்ள வேத வியாசர் தியானம் பண்றார். So this person also saw that picture. He got not inspired. I won't say that he, that picture fascinated him. ஈஃபில் டவர் பார்த்துட்டு பிரான்ஸ் போற மாதிரி இருக்கு, அது போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. ஞானம் அப்படி அதை வேணா பார்த்துட்டு வரலாம். நீங்க ஞானத்தை போய் தரிசிச்சுட்டு வர முடியாது. ஞானத்துல ஒன்றும் தர்ஷனம்லாம் ஒன்றும் இல்லை, அது கோயில்ல போய் சாமி கும்பிடுற மாதிரி இல்லை. யூ ஷுட் become one with it. So கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா, he also went there. He also sat on the rock. குருஜி வேடிக்கையா சொல்வார், he became a rock, not வேத வியாசன். கடைசியில் என்ன, அந்த பாறை மாதிரி ஆனே தவிர வேத வியாசர் மாதிரி ஆகலைன்னு சொன்னார். ஸோ எல்லாரும் மாதிரியும் ஆயிட முடியாது. அப்படின்னு ஈவன் இன் திஸ் பாத் ஈச் ஒன் ஷுட் டிஸ்கவர் ஹிஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும். அது அதனால்தான் அது பகவான் சொல்லும் பொழுது அர்ஜுனனை வச்சு சொல்றாரு. நோ, அர்ஜுனா இஸ் நாட், ஈவன் தோ சம்டைம் just to explain, we may criticize Arjuna வந்து just wanted to renounce, but
Yeah, Arjuna is totally, he's a completely a dispassionate man. Before he listens to this Gita, he has seen Urvasi. அவன் வந்து பிரம்மலோகத்துல வந்து நாட் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பத்தல் தத்தல்லாம் இல்லை அப்படின்னு. அவன் வந்து பிரம்மலோகத்துல இருக்கக்கூடிய ஏன்னா he has seen absolute beauty அப்படி. the beauty of the God's creation. இப்போ ஊர்வசி he is not tempted by ஊர்வசி, then what to talk about his dispassion. he was not இந்திரலோகத்தே அவர் வந்து இந்திரனுடைய சொகுசெல்லாம் கூட அவனை வந்து மயக்கலை. he is not an ordinary person. So in my opinion, in my humble opinion, Arjuna did not require any preparation. But sometimes we, அது சொல்றதுக்காக Arjuna wanted to take hasty decision. It is the whole thing, confusion is only situational. Another Lord takes that opportunity, or whoever wrote this Mahabharata, Veda Vyasa, took this opportunity and brought this Bhagavad Gita beautifully. Is it clear? அப்ப என்ன வேண்டும்? This Sankhyaṁ or the absolute liberation is possible only through karma-yogam. இன்னும் அர்ஜுனனுக்கு ஒரு, நம்ம அர்ஜுனனே வச்சுப்போம் உதாரணத்துக்கு. அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி, திருப்பி அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்கிறான்? பகவான், see in my house, to my house, there are so many saints and sages, they used to visit. அவங்கெல்லாம் ஒன்னே மாதிரி இல்லை, வந்து காஃபி குடிச்சிட்டு வெண்ணெய் சாப்பிட்டுட்டு இப்படி, they are not just friendly people, they are real sages, they saints. Sometimes we had discussions. So அவங்களோட உட்கார்ந்து அவங்களோட பேசும் பொழுது they always glorified about this knowledge, and they always said that knowledge is the state of actionlessness. The absolute liberation is the state of complete renunciation of all actions. எல்லா கர்மங்களையும் துறப்பதுதான் ஞானம்னு, எல்லா கர்மங்களையும் துறப்பதை பற்றி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். So therefore, in my conclusion, the state of actionlessness is reached only through inaction, or only actionlessness will lead to the state of actionlessness. So through action one cannot reach to the state of actionlessness. Clear? So இப்படிதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். உடனே பகவான் சொல்றார், பகவானும் சிரிக்கிறார். ஓ அப்படியா? Then I have to tell you in a different way. It is, first you should not understand what is that state of actionlessness. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அதுவும் இங்கிலீஷ்ல கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு, பெரிய வார்த்தையாக இருக்கிறது. இந்த ஆங்கிலத்துல எல்லாம் எப்படின்னா ஆரம்ப காலத்துல புதுசா ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது அன்னைக்கே அந்த வார்த்தையை பயன்படுத்திடணும்னு எங்கேயாவது பார்ப்போம். அது வந்து நமக்கு பிரயோஜனம், அந்த சென்டென்ஸுக்கு தேவையே இல்லையோ அன்னைக்கு ஒரு வார்த்தையை படிச்ச உடனே என்ன பண்ணுவோம், அன்னைக்கு எங்கேயாவது அந்த வார்த்தையை நாம என்ன பண்ணுவோம், பயன்படுத்தணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி நைஷ்கர்மிய சித்தி அப்படின்னு, நைஷ்கர்மியன் வேர்டு கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குது. பட் தென் we should also understand what it is. So Bhagavan says, yes, there is a state. All these saints, sages, they are true. There is a state called the state of actionlessness. ஒரு நிலை இருக்கிறது, செயலற்ற நிலை. எந்த செயல்களும் இல்லாத நிலைன்னு ஒரு நிலை இருக்கின்றது. பட் அது நீ நினைக்கிற மாதிரி அந்த செயலற்ற நிலையை செயலற்று இருப்பதன் மூலமாக அடைய முடியாது. இன்னொன்னு, to just brief you here, so that state of naiṣhkarmyaṁ, that state of actionlessness is nothing to do with action or inaction. It is neither reached through action nor it is reached through inaction.
பட் நம்ம சொல்றதுக்கு ஒரு முரண்பாடு இருக்கிறது பாருங்க. இப்ப என்ன சொல்ல, கர்மத்தினாலதான் அதை அடையணும்னு சொல்றோம். பட் த ட்ரூத் இஸ் that state is nothing to do with action or inaction. But then why we emphasize about karma yoga? இப்ப கர்ம யோகத்திற்கும் நைஷ்கர்மியத்திற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லைன்னா why கர்ம யோகம்? பகவான் சொல்றார், கர்மம் மட்டும் இல்ல, ஆக்ஷன் மட்டும் இல்ல, ஆத்மாவுக்கும் இன்ஆக்ஷனுக்கும் ஆத்மாவிற்கும் ஆக்ஷனுக்கும் கூட என்ன கிடையாது அப்படின்னு. ஆத்மாவுக்கு இந்தபடி வார்த்தைகள் எல்லாம் இருக்குன்னே தெரியவே தெரியாது அப்படின்னு. தி செல்ஃப் டசன்ட் நோ அபவுட் ஆக்ஷன், தி செல்ஃப் டசன்ட் நோ அபவுட் இன்ஆக்ஷன். Then what is that state of actionlessness? Why we insist that such state is achieved only through action? கர்ம யோகத்தின் மூலமாகத்தான் அதை அடைய முடியும்னு சொல்வதற்கு என்ன காரணம்ங்கிறதுக்கு Lord gives you lot of explanations. This is a beautiful sloka, one of the finest sloka of Bhagavad Gita. You should read sometime the bhashyas of Shankaracharya Bhagavan. Actually, இந்த பாஷ்யங்கள் எல்லாம் அப்படியே கேப்சூல் மாதிரி தான் இருக்கும், சின்ன 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 கேப்சூல் மாதிரி தான் இருக்கும். But they are, they are pregnant with so many thoughts, wonderful thoughts. We will see that. The ஸ்லோகத்தை படிப்போம், பாப்போம். ந கர்மணாம் அநாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோ śhnute ந ச சன்யசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. அர்ஜுனனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்ததுன்னு சொன்னேன்னு இல்லையா? பகவான் சொல்றார், ந கர்மணாம் அநாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோ śhnute. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். கொஞ்சம் மெதுவாகவே படிப்போம். புருஷக, புருஷக மீன்ஸ் எனி மேன் ஆர் விமன், எனிபடி, எனி பர்சன். புருஷக. கர்மணாம் அநாரம்பாத், ஒரு செயலை துவங்காமல் இருப்பதால், பை நாட் பர்ஃபார்மிங் ஆர் பை நாட் பிகினிங் எனி கர்ம. ஒரு செயலை துவங்காமல் இருப்பதாலோ, ஒரு செயலை செய்யாமல் இருப்பதாலோ நைஷ்கர்மியம் ந அஷ்ணுதே. அந்த நாவ் அங்க கொண்டு வரும். நைஷ்கர்மியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நைஷ்கர்மியம் நிஷ்கர்மதா, அதான் நைஷ்கர்மியம். சுரேஸ்வராச்சாரியார் நைஷ்கர்மிய சித்தின்னு ஒரு நூலை எழுதியிருக்கிறார். நிஷ்கர்மியதா, அப்படி நிஷ்கர்மம், இந்த கர்மமற்ற நிலையை, கர்மத்தை துவங்காமல் என்ன பண்ண முடியாது, ஒரு பொழுதும் அடைய முடியாது. செயலற்ற நிலையை செயல் புரியாமல் இருப்பதாலோ அல்லது செயலை துவங்காமல் இருப்பதாலோ செயலற்ற நிலையை ஒரு பொழுதும் அடைய முடியாது. கிளியர்? ஸோ வாட் இட் இம்ப்ளைஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? செயல் புரிவதால், செயலை துவங்குவதால் மட்டுமே செயலற்ற நிலையை அடைய முடியும். ஆனா நான் முதல்ல என்ன சொன்னேன்? தி ஸ்டேட் ஆஃப் ஆக்ஷன்லெஸ் இஸ் நத்திங் டு டூ வித் ஆக்ஷன் ஆர் இன்ஆக்ஷன். இப்படிதான் இட்ஸ் அ பாரடாக்ஸ். அப்ப ஏன் இதெல்லாம் சொல்றார்கள்ங்கிறது நம்ம கவனிக்கணும். அதனால தான் சொல்றேன், ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட், எ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ரிக்வயர்ட் when we walk in this path of spirituality. So ரெண்டாவது என்ன சொல்றார்? நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதிகச்சதி. அது கூட கச்சதி, அதிகச்சதி, சம்யக் அதிகச்சதின்னு எவ்வளோ போடுறாரு பாருங்க, ப்ரெப்போசிஷன்ஸ் பாருங்க. கச்சதினா அடையிறது, அதிகச்சதின்னா முழுமையாக அடையிறது, சம்யக் அதிகச்சதின்னு கம்ப்ளீட்லி. எதை? சித்திம். சித்திம்னா நைஷ்கர்மியம் தான். மேல நைஷ்கர்மியம்னு சொல்றதான், கீழே என்ன சொல்றார்? நைஷ்கர்மிய சித்தி. சித்தின்னு அந்த செயலற்ற நிலையை சந்நியசனாத் ஏவ, எல்லாவற்றையும் துறப்பதன் மூலமாகவும் என்ன பண்ண முடியாது? எல்லாவற்றையும் துறப்பதன் மூலமாகவும் செயலற்ற நிலையை அடைய முடியாது. இன்னும் ரெண்டு விஷயம். ஒரு கர்மத்தை துவங்காமல் இருப்பதாலும் செயலற்ற நிலையை அடைய முடியாது, அல்லது கர்மத்தை துறப்பதாலும் செயலற்ற நிலையை அடைய முடியாது. If you read
இப்ப ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? கர்மத்தை துவங்காமல் இருப்பதும் ஒண்ணுதான். என்ன கர்மத்தை விடுவதாலும்ங்கிறது அப்படின்னாலும் என்ன அர்த்தம்? வாட் இட் இம்ப்ளைஸ் அப்படி கர்மத்தை செய்தாக வேண்டும். அப்போ ஒரே ஸ்டேட்மெண்ட் பகவான் ஏன் 2 தடவை சொல்லணும்? ஒன்னு வந்து என்ன கர்மணாம் அனாரம்பாத்னு வித்தியாசமா சொல்றார். இன்னொன்னு என்ன சொல்றார்? சன்னியசனாதேவன் சொல்றார். பட் இஃப் யூ ரீட் both say that you should begin the action அப்படின்னு. செயல் இல்லாமல் செயலற்ற நிலையை அடைய முடியாது. Do you find it interesting? Why Lord should use these two verses? There is a meaning. பகவான் சொல்லும் பொழுது ந கர்மணாம் அனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோ śhnutேன்னு ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லும் பொழுது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பை நாட் பிகினிங் ஆர் பை நாட் டூயிங் எனி நியூ கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், புதிதாக ஒரு கர்மத்தை துவங்காமல் இருப்பதால். சில கர்மங்களை புதுசா நீங்க என்ன பண்ணணும்? புதுசா நீங்க ஆரம்பிக்கணும். யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஸ்டார்ட். இப்போ 2வது சாப்டர் முடிச்சுன்னு புதுசா என்ன பண்ணணும்? 3வது சாப்டர் நீங்க ஆரம்பிக்கணும். See, in our day-to-day life, there are 2 types of actions. One is called what we are already performing. So, existing actions, something which we are doing. Sometimes something we have to do. சிலது என்ன பண்ணணும்? புதிதாக நாம் ஆரம்பித்து கொண்டே இருக்கணும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்றது அப்படின்னா, எந்த ஒரு கர்மங்களை புதிதான கர்மங்களை துவங்காமல் இருப்பதாலேயோ இல்லது ஏற்கனவே நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கர்மங்களை விடுவதாலோ. ஸோ 2 இல்லை. பை கிவிங் அப் வாட் வி ஆர் ஆல்ரெடி டூயிங் அண்ட் பை நாட் பிகினிங் எனி நியூ கர்மா. அப்படி அதனால ஏற்கனவே செய்யறதை விட்டுட்டு புதுசா நீங்க ஆரம்பிக்க போயிடக்கூடாது. அப்படின்னு நீங்க புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கணும்னா கூட என்ன பண்ணணும்? ஏற்கனவே செய்யறதை என்ன பண்ணக்கூடாது? பார்த்துக்கணும். இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடுறேங்கிறத விட வேலையை விட்டு அனுப்பிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க அப்படிதான் போகணும். சப்போஸ் இஃப் தெர் இஸ் அ சாய்ஸ், நம்ம ஒரு வேலையில் இருந்துட்டே தான் என்ன பண்ணணும்? இங்க காலை வச்சுட்டே தான் என்ன பண்ணணும்? யூ ஷுட் கெட் இன் டு அனதர். அப்படி. ஸோ ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் பாரு. அதனால பகவான் இங்க சொல்லும் பொழுது இந்த 2 ரொம்ப அழகாக சொல்றார். வாட் எவர் யூ ஆர் ஆல்ரெடி டூயிங், சடன்லி டோன்ட் கிவ் அப். உடனடியாக என்ன பண்ணக்கூடாது? உடனே என்ன எனிதிங் நியூ ஆல்வேஸ் ஃபேசினேட்ஸ். அனதர் ப்ராப்ளம். நமக்கு எது புதுசா இருந்தா என்ன ஆயிடும்? அவன பழசு we will totally throw that from our mind. This is the human tendency. ஏதாவது புதுசை பார்த்தோன்னு, புது சட்டையை பார்த்தோன்னு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு, சில நேரம் பழசெல்லாம் மறந்துடுவோம். அப்படின்னு பழசை என்ன பண்ணக்கூடாது? பழசை மறக்கக்கூடாது. இந்த 2 தான். இது சும்மா லிங்க் பண்ணி பாருங்க. இதனால தான் பண்றாரு. ஸோ அதனால தான் பகவான் சொல்லும் பொழுது இந்த நைஷ்கர்மியம்ங்கிறது சாதாரணமான நிலையே கிடையாது. ரொம்ப விளக்கமாக பார்ப்போம். இப்போ ஸ்டார்ட் நவ். ஐ திங்க் ஐ கேனாட் எலாபரேட் இட் பிகாஸ் இட் நீட்ஸ் எலாபரேட் எக்ஸ்பிளனேஷன். அதனால இது செயலற்ற நிலைங்கிறது அது செயலையோ அல்லது செயலற்ற நிலையோ அது ஒரு பொழுதும் கிடையாது. அப்ப தென் இஃப் இட் இஸ் நாட் அச்சீவ்டு த்ரூ ஆக்ஷன், இஃப் இட் இஸ் நாட் அச்சீவ்டு பை இன்ஆக்ஷன், பகவானே சொல்லியிருக்கலாம் இல்லையா? பகவான் கர்மத்தை செய்வதன் மூலமாகத்தான் நைஷ்கர்மியத்தை அடைய முடியும்னு சொல்றாரு இல்லையா? தென் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்? ஈவன் தோ தி உபனிஷத் ரிப்பீட்டட்லி தே சே தட் that state is nothing to do with action and inaction. அப்படி உபனிஷத்துக்கள் அப்படி சொல்றது. ஆனா பகவான் என்ன சொல்றார்? நீ கர்மத்தை துவங்காமலேயோ ஏற்கனவே செய்யக்கூடிய கர்மத்தை விடுவதாலேயோ நீ நைஷ்கர்மியத்தை நீ அடைய முடியாதுன்னு சொல்ற. when 2 different theories are given for the same state, அப்ப என்ன பண்ணணும்? then we should study it properly. அப்ப அந்த நைஷ்கர்மியம்னா என்னன்னு என்ன பண்ணணும்? what is the state of naiṣhkarmya தெரியணும். then why it is called naiṣhkarmyaṁ? அந்த ஆன்மாவை, that state of being, ஃபர்ஸ்ட் கேள்வி, அதை ஏன் நைஷ்கர்மியம் எதற்காக சொல்றோமா இல்லையா? ஒன்று. 2 வாட் இட் இஸ். அப்ப அந்த நைஷ்கர்மியம்னா என்ன
அப்படிங்கிற இந்த ரெண்டுமே நமக்கு இந்த ரெண்டுமே தெளிவாக தெரியணும். அதனால தான் ஹியர் we should take the help of சங்கராச்சாரிய பகவான்ஸ் கமெண்ட்ரி. இங்கே தான் என்ன ஆகும், சங்கராச்சாரிய பகவானுடைய கமெண்ட்ரி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Now just to start with it today, now we will understand what is that naiṣhkarmyaṁங்கிறது என்னங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். அப்படின்னா அது உடனடியாக போகக்கூடிய ஒரு இடம் கிடையாது. See, generally we are all performing actions. நாம் எல்லாருமே என்ன பண்றோம், காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். பகவானை சொல்ல நச்ச சன்னியாசனாதேவன் சொல்லிட்டார். இப்ப காரியங்களை எப்படியெல்லாம் செய்யறோம், உடலால் செய்யறோம், வாக்கினால் செய்யறோம், மனதினாலும் செய்யறோம். See, actions are not just performed only physically. அப்படின்னா உடனே என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் விடுறதால நைஷ்கர்மியம் அடைஞ்சிடலாம்னு சொல்லிடலாம். Sometimes we think that by physically not doing anything one can attain the state of naiṣhkarmyaṁ நாம நினைச்சிடலாம். But when we say action, the action includes kaya, vāṅ, manam. காயேன மனசா இன்னும் வாச்சா இல்லைன்னு அங்க சொல்லும் பொழுது காயேன மனசா புத்தியா கேவல இந்திரியரப்பி யோகின கர்ம குருவந்தின்னு பின்னாடி சொல்ல போறாரு. ஸோ வென் வி டூ, உடலால செய்யறோம், மனதனால செய்யறோம், வாக்கினால செய்யறோம், தென் த டீப் இன்டெலெக்ட் இஸ் ஆல்சோ இன்வால்வ்டு. ஸோ வி ஆல் டூ திஸ் கர்ம. இப்பதான் என்ன பண்றோம், நாம எல்லாரும் கர்மங்களை எல்லாம் செய்கின்றோம். இப்போ இவ்வளவு கர்மங்களை செய்கின்றோமே, அப்போ ஒரு கேள்வி இப்படி கேட்டுட்டே இருக்கணும் நம்ம, அப்பதான் அது புரியும். தென் எதனால இந்த கர்மங்களை எல்லாம் செய்யறோம்? உடலால், மனதால், வாக்கினால், புத்தியினால். இது கூட ஒரு கர்மம் தானே. பேசுறது கூட இது வாக்கினால செய்யக்கூடிய கர்மம் தானே. இது வாக்கினால செய்யக்கூடிய. அப்போ why do we perform actions? Then ரெண்டாவது என்ன, what is the purpose behind all our actions? கர்மங்களை எதற்காக செய்கின்றோம்? இந்த கர்மங்களை எல்லாம் செய்வதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படி? ஏன்னா இது தெரிந்து கொள்ளாமல் நம்ம நைஷ்கர்மியம்னா என்ன நமக்கு புரியாது அப்படி. So we should understand the genesis of karma. So கர்மத்தினுடைய ஒரு தொடர்புகளை நாம் தெரிந்து கொள்ளாமல் எதையை தெரிந்து கொள்ள முடியாது. நாம எடுத்த உடனே நைஷ்கர்மியத்தை பற்றி படிக்கிறோம், நமக்கு கர்மமே சரியாக புரியல அப்படி. நம்ம எடுத்த உடனே PhDங்கிறோம் அப்படி. மூலம் ABCD நமக்கு ஒழுங்கா சொல்ல தெரியல. சரி, இட் லுக்ஸ் லைக் PhDன்னா நல்லா தான். எனக்கு கூட போட்டுக்கணும் ரொம்ப ஆசை உண்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணி எல்லாம் பார்த்தேன். அப்புறம் மேல ஒரு கோடு போட்டுக்க வேண்டியதா அப்படி. PhDன்னு ஒரு கோடை போட்டுக்க வேண்டியதுதான். Without understanding the basic, sometimes the funny thing is everything fascinates people. Yoga will suddenly people will get fascinated by yoga. Then suddenly people, the pranic healing, everything will fascinate. But then what they supposed to do, that is not understood. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. When you fix a goal, if you have to understand that goal properly, நீங்க என்ன செய்றீங்க, நீங்க யாரு, நீங்க இருக்கக்கூடிய நிலை என்ன, நாம எதுக்கு லாயக்குன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்காமல் நம்மளுடைய லட்சியத்தை குறித்து நம்மால் முழுமையாக தெரிந்து கொள்ளவே முடியாது. பிகாஸ் நாம ஏதோ லட்சியத்தை பற்றி இட் இஸ் நாட், அதர்வைஸ் என்ன இருக்கு, இட் வில் பி ஒன்லி a mere a book knowledge. I won't say even intellectual knowledge and knowledge. It is only informative knowledge. We have some information about the word naiṣhkarmyaṁ. ஆத்மா அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை பற்றி நமக்கு என்ன இருக்கிறது, சில பல தகவல்கள் புத்தகங்களின் மூலமாக, யூடியூப் மூலமாக என்ன பண்றோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். பட் இஃப் யூ வாண்ட் டு ரியலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தி ஸ்டேட் ஆஃப் நைஷ்கர்மிய, நாம என்ன சொன்னோம், வாட் ஆர் வி, ஹூ ஆம் ஐ, நான் யார்? நான் உடலினால், மனதினால், வாக்கினால், புத்தியினால் எல்லாம் கர்மங்களை எல்லாம் செய்கின்றேன். இந்த கர்மங்களை எல்லாம் நான் எதற்காக செய்கின்றேன்? இந்த கர்மங்களை செய்வதனுடைய நோக்கங்கள் எல்லாம் என்ன? என்னால இந்த கர்மங்களை நிறுத்த முடியுமா? ஒருவேளை நான் கர்மங்களை எல்லாம் நான் நிறுத்தினால், சப்போஸ் இஃப் ஐ ரன் அவே ஃப்ரம் ஆல் தீஸ் கர்மாஸ், வாட் வில் ஹேப்பன்? Without studying what I am doing, you cannot achieve the goal. அப்ப நைஷ்கர்மியத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அதோட இருக்கட்டும். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம்
our present state of mind. அதனால திருப்பி திருப்பி என்ன சொல்ல, that preparation is, so present is more important. புரியுறதா உங்களுக்கு? அப்ப எதற்காக நீங்களும் கொஞ்சம் சின்ன ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க. You also just do your, so I also do all these activities. Why do I do all these activities? What is the purpose of doing all these activities? Then through these activities, how can I reach the state of actionlessness? So பகவான் வந்து கர்மத்தின் மூலமாகத்தான் நைஷ்கர்மியத்தை, then there are prohibited karmas, செய்யக்கூடாத கர்மங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு. அப்ப அதை செய்யறதால நைஷ்கர்மியத்தை அடைய முடியுமா? தட் மீன்ஸ் தட் பை ஒழுங்கா செய்யற கர்மத்தினாலே அதை அடைய முடியாதுன்னு சொல்றோம். அப்போ தென் த்ரூ prohibited, by performing prohibited karmas, just forget it. You can never reach the state of naiṣhkarmyaṁ. So you cannot do prohibitedna தெரியறது அப்படின்னா செய்யக்கூடாத கர்மங்களை, தவிர்க்க வேண்டிய கர்மங்களை முதல்ல என்ன பண்ண வேண்டும்? எதெல்லாம் தவிர்க்க வேண்டிய கர்மங்கள்னு பாரு. நான் என்னை கேட்டா, வாட் எவர் disturbs you, you feel it is an hurdle, obstacle, that you should stop it. Or whatever said in scriptures, சாஸ்திரங்கள்ல எதெல்லாம் வந்து நிஷித்த கர்மங்கள்னு சொல்கின்றதோ அந்த நிஷித்த கர்மங்களை எல்லாம் என்ன பண்ணணும்? விட வேண்டும். அப்ப கர்மங்களை எப்படி செய்ய வேண்டும் அதை நாம் தெரிஞ்சுட்டோம்னா, கர்மத்தை ஒழுங்கா செய்யணும், எப்படி செய்யணும் தெரிஞ்சுட்டு அதுவே என்ன பண்ணும்? அதுவே எங்க கொண்டு போய் விடும்? நேரு ரோடு எங்க கொண்டு போய் விடும்? உங்களை மகாத்மா காந்தி ரோடுக்கு கொண்டு போய் விடும். கர்மங்கள் ஒழுங்கா செய்தால, உருப்படியா செய்தால எங்க கொண்டு போய் விடும்? அது என்ன, நல்ல பூ பூத்தா நல்ல காயான கடைசியில கண்டிப்பா என்ன ஆகணும்? அது பழுத்தே ஆக வேண்டும். So what it is that we will see little more, in elaborate way next week. Hope it is clear. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate. Om Shanti Shanti Shanti. Harihi Om Shri Gurubhyo Namaha. Harihi Om.